ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஃபர்னிச்சர் மாடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னென்ன பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களை கிராப் யுவர் ஸ்நாக் அண்ட் பாப்கார்ன் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு வேர்ல்டு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணேன். இதை பற்றி கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சர் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது எதாக இருக்கும்னா இந்த செரி கிராண்ட் ஃபாதர் கிளாக். இது பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது இருங்க காமிக்கிறேன். கிரிம்சன்னு சரி இது ஒரு மைண்ட் கிராஃப்ட் க்ரியேட்டர் தான் பண்ணியிருப்பார். அதாவது மைண்ட் கிராஃப்ட் பிளேயர் தான் இதை பண்ணியிருப்பார். அஃபிஷியல் அப்படின்னும் சொல்ல முடியாது தான். இது நல்ல மாடு தான். அப்புறம் மெயினாக இது உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வே டூ க்ரியேட்டிவாக இருக்கணுன்னா நீங்கள் உங்களோட ஓனே பண்ணலாம். எப்படின்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாம்பிள் சில கிளாக்கை எக்ஸாம்பிள் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கணும். என்ன சொல்கிறது, இப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கணும். அதாவது என்ன சொல்கிறது, அயன் பார் சர்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஐட்டம் ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாகை வச்சுட்டு இங்கே ஒரு பெல்லை வச்சுட்டா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஓன்லேயே க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் மாடு வச்சும் பண்ணலாம். மாடு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், சூப்பராக ஒர்க் ஆகும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால அது ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால தான் சொல்கிறேன் கிட்ட, நீங்களும் உங்களோட ஓன் ஆஃப் பண்ணலாம், இந்த மாடும் எடுக்கலாம். நான் இந்த மாடு நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவேன். இன்னும் எத்தனையோ இருக்குது. இது இருங்க, இப்போ இதை பில்டிங் பண்ணி முடிச்சிடலாம். இந்த பில்டை இப்படி 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 ஓகே. இப்போ எப்படி வைக்கிறதுனா இந்த மாதிரி இப்படி வச்சா பார்த்தா சூப்பராக இருக்கா என் ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி செமையாக இருக்குல்ல? இது ஒர்க் ஆகும். இந்த கிளாக்கு பார்த்துக்கோங்க, எப்படி மாசாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு ஐட்டம் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறது டிஏ ட்ராவர்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்ககிட்ட ஒரு செரி ட்ராவர் காமிக்கிறேன். எத்தனையோ டைப் இருக்குது. இது ஓப்பன் கொடுக்கலாம், பேரல் மாதிரி தான் இதுவும். ஆனால் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது இதில், அதுதான் ஒன்று டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட் ஐட்டம் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராஷ் கேன். ஓகேவா? ஒரு ட்ராஷ் கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெளியில் என்ன சொல்கிறது, ஒரு இது மாதிரி பண்ணுறீங்க, பார்க் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராஷ் கேன் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ராஷ் கேனை இது நம்ம யூஸும் பண்ணலாம். இப்படின்னு இருங்க, இப்படின்னு கொடுத்தா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு இது தெரியல, ஏதோ பண்ணுச்சு. இது எதுவும் பண்ணல. ட்ராஷ் கேன் டெக்கரேஷன் மாதிரி வைக்கலான்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் டெக்கரேஷன் மாதிரி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களால் எதுவும் டம்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டம்ப் பண்ண முடியல, உங்களால் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. எதுவுமே உள்ளே டம்ப் பண்ண முடியாது. ஹாய் கிட்டி, அழகாக இருக்குது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன காமிக்க போகிறேன்னா அது ஸ்டூலாக தான் இருக்கும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. டேபிள் இது ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி பண்ணால் ஒரு டேபிள் மாதிரி வந்துடும். இதில் நம்ம ஐட்டம்ஸையும் மேலே வைக்கலாம். சூப்பராக இருக்கும். இது அந்த ஏதாவது என்ன சொல்கிறது, மேப் மாதிரி பண்ணுறீங்கன்னா இந்த மாடு நல்லாயிருக்கும். அப்புறம் மெயினாக அப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலான்னா இந்த இன்சென்டிங் டேபிள். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ரியல் மைண்ட் கிராஃப்டில் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கிராஃப்டிங் அண்ட் பில்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, பிங்க் சோஃபா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு கிளிக் பண்ணால் உட்காந்துக்கலாம். எப்படி மாசாக்கா நல்லா இருக்குல்ல? இது என்ன சொல்கிறது, இது நம்ம எக்ஸ்டெண்டு பண்ணலாம். இன்னும் எவ்வளோ வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குல்ல? நம்ம இதில் எதில் வேணாலும் உட்காரலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி மேப் பண்ணுறது, அப்புறம் ஹவுஸு, அப்புறம் ஒரு வீடியோனால் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த
மாடு யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ரியல் மைண்ட் கிராஃப்ட்லேயும் இது யூஸ் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டூல், பெஞ்ச். இது வந்து நம்ம ஒரு ஸ்டூல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், பெஞ்ச் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, இப்போ இப்படி இருக்கா, இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதில் கிளிக் பண்ண நம்ம உட்காரலாம். இதை நம்ம ஸ்டூலாகவும் யூஸ் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, எப்படி ஸ்டூல் மாதிரி இருக்கா, இது நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்களும் பண்ணலாம். நாட்லெஸ்ஸை கீழே வச்சு இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது பேனரு, அப்புறம் பின்னாடி வந்து ஒரு டோரு. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த பிளாக்கில் வந்து ஒரு டோரு, இங்கே பேனரு, இங்கே இருக்குது பார்த்திங்களா. இந்த பிளாக்கை நம்ம உடச்சிட்டு உள்ளே வந்து தண்ணி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சேடில் வச்சிடலாம். அதுக்கு மேலே சேடில் வச்சுட்டு நம்ம வந்து உட்கார முடியும், வெளியில் வர முடியும். அப்புறம் சைடில் ஷெல்ஃபெல்லாம் வச்சிடலாம், அந்த ஹேண்டில் மாதிரி வைக்கிறதுக்கு. நான் பார்க்க போகிற நெக்ஸ்ட் இது என்னதுன்னா, அது வந்து இதாக தான் இருக்கும். என்னது வாயில் வர மாட்டேங்குது, லேம்ப்பு. பார்த்துக்கோங்க, பிங்க் லேம்ப். இதில் பெட்டும் இருக்குது. அப்புறம் மெயினாக இந்த லேம்ப் வந்து ஆன் ஆகும். அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் எக்ஸ்டெண்டு. இதுதான் மேக்ஸிமம். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து இதை ஆன் பண்ணி விடலாம். எப்படி நல்லா க்ளோ ஆகுதுல. இது வந்து நான் நிஜமாக எல்லா ஏரியாலையுமே ஒர்க் ஆகும். பார்த்துக்கோங்க, இந்த வில்லேஜ் ஹவுஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கா, இருங்க உள்ளே போய் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்கிறத எவ்வளோ பிரைட் ஆகும் பாருங்கள். கிளிக் பண்ணால் பிரைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோலாம் பிரைட் ஆகாது. ஆனால் நல்லா இருக்கும், சில பில்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் மெயினாக நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இதை. நெக்ஸ்ட் வந்து அதாவது இந்த இது என்ன சொல்கிறது, அது பேர் வயல் வர மாட்டேது. ஃப்ளவர் பாட், ஃப்ளவர் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது என்னது, நான் கூட சவுப்பட்டின்னு நினச்சேன். தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த விற்பாங்கள ஒன்று, அது பேர் என்ன, இது எனக்கு நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஆனாலும் பேரில் வர மாட்டேது, பேர் வாயில் வர மாட்டேது. ஃப்ளவர் பாக்ஸ், ஓகே ஃப்ளவர் பாக்ஸ் தான். இதில் வந்து நம்ம ஃப்ளவரெல்லாம் வளர்த்தலாம். பார்த்துக்கோங்க, உள்ள ஃப்ளவரெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம் இதை. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஷட்டர். இது வந்து நம்ம ஒரு விண்டோ மாதிரி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ இப்படி வச்சுட்டேன்னா இங்கே வந்து இங்கே வந்து ஒரு ஷட்டர் வச்சுட்டா, ஓகே. இப்போ வந்து இதை காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி நல்லா இருக்குல்ல. இது வந்து நம்ம அப்வேஸும் நம்ம வைக்க முடியும். அப்போ இது சைடில் ஓப்பன் ஆகும் போல். ஓகே, இப்போ வந்து இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணலாம். நம்ம எல்லாம் இதுக்கும் பில்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். அப்புறம் மெயினாக அதனால தான் நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம பார்க்குறது வந்து என்ன சொல்கிறது, ஷெல்ஃப். ஆல்ரெடி மைண்ட் கிராஃப்டில் ஷெல்ஃப் புதுசாக அப்டேட் வந்துருக்குல்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஸ்மால் ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நல்லா இருக்குல்ல. அதனால தான் நான் இது வந்து உங்ககிட்ட காமிக்கலான்னு பார்த்தேன். இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணுறதெல்லாம், உங்களோட திங்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து என்னதுன்னா, இது கர்டன். இதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே. பார்த்துக்கோங்க, இது இருக்குல்ல, இது வந்து இப்படின்னு ஒன்று வச்சு விட்டா இது வந்து சின்ன ஆகிக்கலாம், இந்த லாங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த வில்லேஜ் ஹவுஸோட இது வந்து ஷட்டாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, இப்படியும் நம்ம பண்ண முடியும், அப்புறம் நம்மளால் இப்படியும் பண்ண முடியும். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்புறம் இப்படி பண்ணால் நல்லா பெருசாகும், இப்படி பண்ணால் இன்னும் பெருசாகும். இது வந்து உங்களோட பெட்டுக்கிட்ட வச்சு காமிக்கிற பாருங்கள். பெட்டுக்கிட்ட வச்சா இது மறந்துட்டேன் நான், இதெல்லாம் உள்ளே வச்சு விட்டேன்ட்டு. நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம பார்க்குறது வந்து என்னதுன்னா, அது வந்து ஏதோ பார்த்தேன், ஸ்டூல். இதுதான் அந்த ஸ்டூல், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ஸ்டூல் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இது வந்து இப்படி வச்சுட்டா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் உட்காரவும் செய்யலாம். அப்புறம் மெயினாக நம்ம வந்து இது ஒர்க்கிங் தான், அப்புறம் பார்க்குறதுக்கும் லுக்கும் நல்லாயிருக்கும் மெயினாக, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஷெல்ஃபாக இருக்கும் நம்மளோடது. இது வந்து செரி ஷெல்ஃப்,
அப்புறம் ஃபைனலாக சேரு. அப்புறம் இன்னும் ஃபைனலாக வந்து இந்த மாடு வந்து ஒரு சர்வீஸ் பெல் கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகேவா, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நான் வைக்கலாம். இது வந்து சேம் தான், ஆனால் வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஜாயின் பண்ணாது. இது வந்து லைட்டாக ஸ்பேஸ் கொடுக்கும். அப்புறம் இதில் வந்து நம்ம மேலே வைக்கலாம், பார்த்துக்கோங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு இதை வந்து டூப் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் பெல்லு. எப்படி சவுண்ட் கொடுக்குது? ஃபுல் சவுண்டில் வச்சுட்டா இது வந்து எது மேலே வேணாலும் வைக்கலாம். ஹோட்டல் பில்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக. அப்புறம் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? வேறு எதுவுமே இது கொடுக்காதானே. அப்புறம் இதோட இந்த மாடு வந்து இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. சரி, பாய் ஃப்ரம் வியர்ஸ் கைஸ், பாய். அப்புறம் இதே மாதிரி நான் இன்னும் மாட்ஸ்லாம் இன்டர்வியூ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் ரெடியாகி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் நீங்கள் வந்து என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். அப்புறம் ஆனில் வச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கா, இப்படின்னு பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் எல்லாருமே. அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ரீச் ஆகி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கலாம். எனக்கு அது ஆகுமானு ஷியோராக இல்லை. நான் இது ஒர்க் ஆச்சுன்னா நல்லா தான். அப்புறம் நான் ஹாப்பியாக இருப்பேன் மெயினாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த லைக் பட்டனையும் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஷேர் பட்டனையும் அமுத்தி விட்ருங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா வியூஸ்க்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு சீக்ரெட்டு. நான் உங்ககிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் பாய் ஃப்ரம் வியர்ஸ் கைஸ், பாய்.